ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு SRC. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரிவ்யூ என்ன மூவி எடுத்து அப்படின்னா, டெபியூட் டைரக்டரான சுரேஷ் ராஜகுமாரோட டேரக்ஷனில் விக்ரம் பிரபு நடிச்சு ரிலீஸ் ஆன ஒரு போலீஸ் ட்ராமா படம் தான் வந்து சிறை அப்படிங்கிற இந்த ஒரு படம். இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற பற்றி இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோ நான் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ கடைசி பாருங்க, வாங்கல போயிடலாம். அண்ட் நீங்கள் வந்து நம்மளோட செகண்ட் சேனல் ஹாலிவுட் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற சேனல் வந்து பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஐ கார்ட்லேயே நான் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு ஹாலிவுட் கண்டென்ட் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்க, அந்த சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிறை படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட ப்ரொடகனிஸ்டான விக்ரம் பிரபு இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆர்ம்டு ரிசர்வ்ல வந்து ஒர்க் பண்றாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆர்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி டிவிஷன் இருக்கு. அந்த டிவிஷன்ல ஒர்க் பண்றாரு. என்ன பண்ணணும் அப்படின்னா, கைதிகளை வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு எஸ்கார்ட் டியூட்டி போறதுக்காக பாத்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தா போவாரு. இவங்க டீமோட போவாங்க. அதுல இந்த இடத்துக்குள்ளேயே அங்க இருக்கிற மேல் அதிகாரிகளோட இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும். இதுக்கு நடுவில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கேரக்டர் இவர் வந்து ஒரு கைதி எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற டைம்ல அந்த கைதி தப்பிக்கிறது ஒரு அட்டம்ப்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி கொடூரமா அட்டாக் பண்ண அந்த இடத்துல தப்பிச்சு போவாங்க. வேற வழியில விக்ரம் பிரபு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த அக்யூஸ்ட கன் எடுத்து பார்த்தா ஷூட் பண்ணி கொன்றுவாரு. அந்த பிரச்சனையும் ஒரு பக்கத்துல போக, இன்னொரு பக்கம் தன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அந்த கேரக்டருக்கு ஒரு எமர்ஜென்சி லீவ் தேவைப்படுது அப்படிங்கிறக்க அவரோட டியூட்டியை ஒரு பாயிண்ட்டுக்கு மேல விக்ரம் பிரபுவே பார்க்க வேண்டியதா போயிருது. அந்த டியூட்டி தான் வந்து வேலூர் ஜெயில இருந்து சிவகங்கை கோர்ட் வரைக்கும் ஒரு கைதியை கொண்டு போய் ஆஜர்படுத்தணும். அந்த கைதி தான் வந்து எல்கே அக்ஷய்குமார் அப்படின்னு சொல்லப்படுற அப்துல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸோட ஜேர்னி வந்து வரும். அதுல வந்து உண்மையாலுமே அக்ஷய்குமார் என்ன தப்புக்காக ஜெயிலுக்கு வந்தாரு, அவர் எதுக்காக இவங்க கரெக்டா கொண்டு போய் கோர்ட்ல ஆஜர்படுத்தலாங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கான பதில் தான் வந்து சிறை அப்படிங்கிற இந்த ஒரு படம். அதுக்கப்புறம் இந்த என்டையர் கதையே வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடக்கிற டிராமாஸ் தான் வந்து படம் ஃபுல்லாக போகும். அக்ஷய்குமார் எதுக்காக இந்த ஜெயிலுக்குள்ள இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபிளாஷ்பேக், அந்த அவங்கள கோர்ட்ல ஆஜர்படுத்துற அந்த ஒரு எமோஷனலான கான்ஃபிளிக், இது ரெண்டையும் வச்சு தான் பேலன்ஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ் வெங்கடேஷுக்கு போயிடலாம். இந்த படத்துல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ, இந்த படத்தோட கதை ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு கதையா தான் இந்த கதை ஆக்சுவலா ஃபீல் ஆச்சு. இந்த படத்தோட கதை யாருது அப்படின்னா, டைரக்டர் தமிழோட கதை. ஆக்சுவலா தமிழ் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய படத்துல அவரை பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. அந்த தானாக்காரனோட டேரக்டர் அவர் வந்து ரைட் பண்ண ஸ்டோரி, அந்த ஸ்கிரீன் பிளே எழுதுன ஸ்டோரி சுரேஷ் ராஜகுமாரி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணதா இருந்தாலும் கதை எல்லாமே தமிழ் தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட இந்த ஒரு கதை ஒரு ரெஃபரன்சிங்கான கதையாக வந்து இருந்துச்சு. அண்ட் உண்மையை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் ஸ்டார்டிங்ல இருந்து எங்கேயுமே ஸ்கிரீன் பிளேக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸ்டார்டிங் அந்த டைட்டில் கார்டு போட்டதுக்கப்புறம் நம்ம விக்ரம் பிரபுவோட இன்ட்ரோல இருந்து அந்த எஸ்கார்ட் டியூட்டி கூட்டு போறாங்க. ஆக்ஷன் பிளாக்லேயே வந்து இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் என்கேஜிங்காக பார்த்தா கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு சீனும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பெருசாக போர் அடிக்காத மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இந்த ஒரு புதுசான ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஸ்டோரியை வந்து சூப்பரா பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ஒரே நைட்லேயே நடக்கிற மாதிரி ஒரு கதை மாதிரி தான் இந்த கதை ஆக்சுவலாக தெரியும். ஒரு நைட்டுன்னு இல்லை, மேக்ஸிமம் 2 days அந்த மாதிரி நடக்கிற மாதிரி இந்த ஹோல் கதையை பார்த்தா செட் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு கதையில் ட்ராவலு அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நிறையவே இருக்கும். அந்த ட்ராமா சீக்வன்ஸ் தான் அதிகமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ட்ராமா சீக்வன்ஸையும் கூட எந்த ஒரு த்ரில்லோ எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனோ அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாமல் அந்த ட்ராமாக்குள்ளேயே என்கேஜிங்காக கொண்டு போனது இந்த படத்தோட ஒரு பெரிய மிஸ்ட்ரி. ஆக்சுவலாக இந்த படத்தில் மிஸ்ட்ரியோ கிரைமோ இல்லை நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி த்ரில்லரோ அந்த மாதிரி எந்த ஒரு ஜானரும் இல்லாமல் ஜஸ்ட் ட்ராமாவை மட்டும் வச்சு இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியிருப்பாங்க. அதே உண்மையாலுமே சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கதை ஆக்சுவலாக வந்து தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பேசப்படாத ஒரு கதை. ஸோ ஆயுதப்படை அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு வாழ்க்கையில் இருக்கிற ரிஸ்க் அதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அதன் கைதிகளுக்கு நிறையா கிடைக்க வேண்டிய நியாயமும் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் தெளிவாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அண்ட் வெற்றிமாறன் படத்துல நம்ம எப்படி வந்து ஒரு போலீஸை பார்ப்போமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்க்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் இவங்க ரெண்டு பேருமே டேரக்டரும் சரி ஸ்டோரி ரைட்டரான தமிழும் சரி ரெண்டு பேருமே வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அந்த ஒரு சாயில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்க்க முடியும். அண்ட் இந்த படத்தில் டீட்டெயிலிங்காக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஸோ உண்மையாலுமே அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயிலிங்கு, ஒரு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, ஜெயிலேருந்து அவங்களை வெளில கொண்டு போகிறாங்க, அங்கே பஸ்ஸில் கூப்பிட்டு போகணும் எப்படிலாம் கொண்டு போவாங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். சப்போஸ் அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, கன் எதுக்கு லோட் பண்ணி வச்சிருக்காங்க, போகிறப்ப என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஏகப்பட்ட விஷயங்களை டீப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் டீட்டெயிலிங் வந்து எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பர்ஃபெக்டாக அந்த பிகாஸ் இந்த படத்தோட ரைட்டர் தமிழும் வந்து ஆல்மோஸ்ட் ரியல் லைஃப்ல போலீஸாக தான் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. அவர் ஒரு முன்னாள் போலீஸ். ஸோ அதனால அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டீட்டெயிலிங்காக பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அண்ட் விக்ரம் பிரபு அக்ஷய் இவங்க ரெண்டு பேர் கேரக்டர்ஸ் வந்து ஒன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கிற டைம்லேயே ஃபிளாஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி பார்த்தீங்கன்னா போடுவாங்க. அக்ஷய் எதுக்காக ஜெயிலுக்கு வந்தார் அப்படிங்கிற ஃபிளாஷ்பேக்கை வந்து சூப்பராக ப்ரெசென்ட் ப்ளஸ் பாஸ்ட் அப்படி மிக்ஸ் பண்ணி ட்ரான்சிஷனாக பார்த்தீங்கன்னா மாற்றி பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. அந்த ஒரு இடத்துல அந்த ஃபிளாஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போர் அடிக்காத மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக போர் அடிக்கல. ஸோ அந்த மாதிரி நரேட் பண்ணி அந்த ஃபிளாஷ்பேக்கையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எமோஷனலாக கன்வே பண்ணது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு.
அண்ட் கேஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் காமிச்ச எல்லா கேரக்டர்ஸும் யதார்த்தமாக தான் பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. எல்லா கேரக்டர் நம்ம மனசில் சின்ன சின்ன ரோலில் வந்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நின்றுருப்பாங்க. அந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. விக்ரம் பிரபுக்கு இது ஒரு ரிமார்க்கபிளான ஃபிலிமாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படமும் வந்து அவரோட டைரியில் ஒரு நடித்த படங்கள் ஒரு பெஸ்ட் படம் அப்படின்னு ஃபியூச்சரில் கூட கண்டிப்பாக நின்று பேசும். அந்தளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதே இந்த படத்தில் செகண்ட் ஹீரோவாக வர டெபியூ ஆக்டர் தான் வந்து எல்கே அக்ஷய்குமார். இவர் ஆக்சுவலாக வந்து 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் லலித் குமாரோட பையன். ஒரு ஃபர்ஸ்ட் படமாகவே கூட தெரியல, அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல ஏதோ நம்ம ரெகுலரா பாக்குற ஏதோ ஒரு கேரக்டர் வந்து நடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு அந்த கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ரொம்பவே சூப்பரா பார்த்தீங்கன்னா செட் ஆச்சு. அப்துல் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரசன்ஸாவே தெரிஞ்சிச்சு. இந்த என்னதான் ஒரு ப்ரொடியூசர் பையனா இருந்தாலும் ப்ரொடியூசரோட பையன் அப்படி பேருக்கு நடிக்க வைக்காம, ஏன்னா எத்தனையோ படங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரீசெண்ட் டேஸ்ல, ப்ரொடியூசரோட பொண்ணு தான் ஹீரோயின், இந்த மாதிரி இவங்க ப்ரொடியூசரோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கண்ட சீன்லாம் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு 11 படமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த படத்தோட ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர். பட் அந்த படத்துல பெரிய மைனஸா இருந்தது என்ன, அந்த ஹீரோயின் வர சீன்ஸ் எல்லாமே அந்த படத்தை இரிட்டேட்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இந்த கதைக்கோட இன்னொரு பில்லர் தான் வந்து எல்கே அக்ஷய்குமார். ஸோ அப்படி இருந்தாலும் ஒரு டெபியூ பெர்ஃபார்மன்ஸ்னே தெரியாம அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா, இந்த படத்தோட ஹோல் எமோஷனும் வந்து இந்த கேரக்டர் மூலமா தான் பார்த்தா டிராவல் ஆகும். இந்த கதையே வந்து அவரோட எமோஷனில் தான் பார்த்தா டிராவல் ஆகும். ஸோ அந்த கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ்ல நமக்கு எல்லாமே தெரியும். அதனால அந்த கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டாரு. சூப்பரா வந்து அந்த கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அந்த ஹீரோயினா வர அனிஷ்மா அனில்குமாரோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தமிழ்ல இதாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம், மலையாளம் ஆக்டர்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, ஃபிளாஷ்பேக்லேயும் சரி, ப்ரெசென்ட்லேயும் சரி, அவங்களோட எமோஷன் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போனா இருந்து அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இந்த படத்துக்கு கொஞ்சம் நல்லாவே நீட்டாவே இருந்துச்சு. அண்ட் இது போகவும் இந்த படத்துல ஏகப்பட்ட சின்ன சின்ன ரோல்ல வரவங்க எல்லாருமே வந்து நமக்கு ஓரளவுக்கு மனசுல நிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் படம் நல்லாவே என்கேஜிங்காக போயிட்டு இருக்கிற டைம்ல இந்த ஃப்ளாஷ்பேக்கும் மாறி மாறி வர டைம்லையும் கூட நம்மளை பார்க்க வைக்கிற ப்ரெசென்ட் போர்ஷன்ஸ் எந்த போர்ஷன்ஸ் வந்தாலும் அந்த ஹீரோ கேரக்டர் எல்கே அக்ஷய்குமாரும் அனிஷ்மா அனில்குமார கேரக்டரை ஸ்க்ரீனில் காட்டுறப்போ நமக்கு ஒரு பதட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த 2 கேரக்டர்ஸ்க்கு இப்போ ஏதோ ஆயிருமோ, இந்த கேரக்டருக்கு இப்போ 2 பேருக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற அந்த பதட்டம் கிளைமேக்ஸ் வரைக்கும் சூப்பராக பார்த்தா கொண்டு போயிருக்காங்க. அண்ட் கிளைமேக்ஸ் வச்சு அந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் நம்மளே பார்த்தா கண்கலங்க வைக்கும். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்டோரி டெல்லிங் இந்த படத்தில் சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரியும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆகுறப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு படபடப்பு நமக்கும் வந்திருக்கும். அந்த கேரக்டர்ஸ்க்கு என்ன ஆகக்கூடாது அப்படிங்கிற அந்த இருந்ததுக்கு இருக்கோ, அதே மாதிரி அடுத்து என்ன ஆகும், இன்டர்வல்ல கரெக்டாக வந்து ஒரு பாயிண்ட்ல கதை ஒரு மாதிரி எலிவேட் ஆகும். அந்த டைம்லேயே ஆகட்டும், அது ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அதன் ஒரு சில சீன்ஸும் பார்த்தீங்கன்னா படத்துக்கு கொஞ்சம் வெயிட்டாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. லைக் ஒரு முஸ்லீம் போலீஸ் கேரக்டர் வரும், அந்த கேரக்டர் பேசுகிற டைலாக் ஆகட்டும், அண்ட் கோர்ட்டோட ஜட்ஜ் வந்து ஒரு ஆன்சர் வந்து இவங்களுக்கு ஆக்சுவலாக சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிப்ளைங் டைலாக் ப்ளஸ் மன்னிப்பு கேட்குற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் இருக்கிற டைலாக்ஸும் வந்து இந்த படத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டைலாக்ஸாக தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருந்துச்சு. அண்ட் ஸ்டோரி ஓரியன்டாக ரைட் பண்ண ஹியூமர்ஸ் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. உதாரணத்துக்கு விக்ரம் பிரபு கூட இன்னும் 2 கான்ஸ்டபிள்ஸ் வருவாங்க. அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சிரிக்க தான் வைக்கும். சீரியஸாகவும் இருந்தாலும் கதை போகிறப்ப அவங்க பேசுகிற டைலாக்ஸ் ஒரு சில இடத்துல சிரிப்பு தான் வர வைக்கும். அண்ட் தென் கோர்ட்டில் நம்ம ஜட்ஜு வந்து ஒரு கூட இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் ஒருத்தரை பார்த்து ஒன்று கேட்பாரு, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளை சிரிக்க வைக்கும். ஏகப்பட்ட சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளை சிரிக்க வைக்கும். அண்ட் ஃபிளாஷ்பேக்ல ஹீரோ கேரக்டர் தன்னோட அம்மாவை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சண்டை போடுற விஷயமாகட்டும், அந்த இடத்துல எமோஷனும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த கேரக்டர் அந்த இடத்துல என்னடா இந்த அளவுக்கு கொடுமை பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்ம மனசுல வரும். அண்ட் இந்த படத்தோட மேக்கிங் பத்தி சொல்லணும் அப்படின்னா மேக்கிங்கும் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து 1996 to 2004 அந்த டைம் லைனுக்குள்ள நடக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள இருக்கிற பட்டன் ஃபோன் அந்த மாதிரி ஏகப்பட்ட சின்ன சின்ன இடத்துல சின்ன சின்ன மைனஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சில சீக்வன்ஸ்ல பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட்ல ஓடக்கூடிய கவர்மெண்ட் பஸ்ல பாத்தீங்கன்னா போவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் ஆக்சுவலா இந்த மாதிரி படத்துல மேக்கிங்ல சின்ன சின்ன இடத்துல வரதான். பட் அது பெருசா நமக்கு குறையா பாத்தீங்கன்னா தெரியல. அண்ட் சினிமோட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் இது ரெண்டுமே இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிச்சு. ஸோ ஜஸ்டின் பிரபாகரனோட மியூசிக்கும் சரி, சாங்ஸும் சரி, எல்லாமே சின்ன சின்ன இடத்துல பிளேஸ் ஆனாலும் கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த சினிமோட்டோகிராஃபி ஆக்சுவலாக விக்ரம் பிரபுக்கு ஆக்சுவலாக ஒரு சில ஷாட்டில் வந்து ஒரு ஷேக்கான எஃபெக்ட் ஒன்று கொடுப்பாங்க. அது படத்தில் கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் ஏகப்பட்ட சீக்வன்ஸில் சினிமோட்டோகிராஃபி சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்க்கு வருவோம். ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த படம் என்னதான் 2 மணி நேரம் ஓடினாலும் ஒரு சில சீக்வன்ஸ் ஃபிளாஷ்பேக் ஆரம்பத்தில் கொஞ்சம் அங்கங்கே வர சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். லைக் ஒரு சில சீக்வன்ஸ்லாம் வந்து எதுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரியே தெரியல.
சம்மந்தமே இல்லாமல் ஒரு 2-3 சீன்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக் அங்கங்கே வரும். அதை தவிர்த்துட்டு இந்த படத்தில் சொல்லிக்கிறதுக்கு பெருசாக எந்த ஒரு மைனஸும் பார்த்தீங்கன்னா கிடையாது. அண்ட் ஓவராலாக இந்த சிறை படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே 2025ல் உண்மையாலுமே இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் படம் அப்படிங்கிற லிஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா வரும். இந்த படத்தை ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன் தேட்டரில் பார்த்தேன். ஐ மீன் 2026ல் தான் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிமாக தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பார்த்து தெரிஞ்சிச்சு. அண்ட் இம்பாக்ட்ஃபுல்லான சீக்வன்ஸ் நிறையாவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குது. அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட அன்டோல்டு ஸ்டோரினே சொல்லலாம். இந்த படம் இந்த மாதிரி ஒரு கதை நம்ம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு உண்மையான கதையை இந்த அளவுக்கு என்கேஜிங்காக கொடுத்ததே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். உண்மையாலுமே லாஸ்ட் 2025ல் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் படம் தான். கண்டிப்பாக இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். தேட்டரில் முடிஞ்சால் தேட்டரில் பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஓடிடியில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். அண்ட் இதோட தான் பார்த்தீங்கன்னா சிறை படத்தை பற்றின என்னோட தாட்ஸ் அண்ட் ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு இந்த படம் பார்க்குறதுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தோணலாம். ஸோ உங்களுக்கு இந்த படம் பார்க்குறதுக்கு பர்சனலாக எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற தாட்ஸையும் சரி மறக்காம கீழே ஒரு பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் பை.